Welcome to Python for Toddler series. So previous video la nama enna paathom appadina exception handling la irukkudiya raise keyword na enna adu eppadi work aadu appdindu oru sila examples oda nama paathirundom adukapramete exception handling la oru summarization madri paathirundom so like enna madri appadina finally அப்புறமேட்டு ரைஸ் ட்ரை எக்ஸெப்ட் பிளாக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஒரு டீட்டெயிலில் நம்ம ஒரு சம்மரைசேஷன் மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ யாராவது பார்க்காம ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ தட் நம்ம ஃபர்தராக பார்க்குற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு நம்ம எல்லா தியரி கான்செப்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸாக எடுத்து அந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு யூசர் கிட்ட இருந்து எப்படி ஒரு இன்புட்டை வாங்குறது அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எப்போயுமே நாம் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிட்டாலுமே அதில் ஃபர்ஸ்ட் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுற ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒன்றுமே இல்லை, அவுட்புட் ஸ்க்ரீனில் இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற வேர்டை நாம் வர வைக்கணும். ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமோட டாஸ்க். ஸோ இதுதான் வந்துட்டு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைத்தானில் இந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு ஒரு லைன் வந்துட்டு அவுட்புட்டில் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதே மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம இந்த இடத்துல தரோம். ஸோ இந்த இடத்துல என்ன தரணும் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு செமிகோலன் கொடுத்துட்டு இந்த லைன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு அவுட்புட் லைன் வந்து வரும். ஸோ இது உங்கள் எல்லாத்துக்குமே இது நார்மலாக தெரிஞ்சது தான். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தியரி கான்செப்ட்ஸ் முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் செஷன்ஸ், அதாவது நாம் இனிமேல் ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக எப்பயுமே எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறது ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ரோக்ராமை ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட்டுக்குள்ளே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ரன் பண்ணணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு அவுட்புட்டில் ஏதாவது ஒரு அவுட்புட், ஏதாவது ஒரு சென்டென்ஸோ இல்லை ஏதாவது ஒரு வேர்டோ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த லைன் வந்துட்டு பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த லைனை நாம் வந்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம தரணும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட்ங்கிற கீவேர்டு இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும். இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கண்டென்ட்டை தரோமோ அந்த கண்டென்ட் அப்படியே நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பைத்தானில் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம செகண்ட் பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா பிரிண்டிங் வேல்யூஸ் டு தி அவுட்புட் ஸ்க்ரீன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை எப்படி நாம் அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங்க்கு நம்ம வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எந்த மாதிரி இருக்கணுங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லாஜிக்கில் நம்ம கோட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் என்னவா இருக்கணுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைட் பண்ணிக்கணும். டிசைட் பண்ணிவிட்டு அது நாம் ஒரு ஹியூமனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி சொல்லுவோனுங்கிறத நம்ம லைக் மைண்ட்லேயே நம்ம வந்துட்டு லைக் யோசிச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹியூமன் கிட்ட எந்த மாதிரி சொல்லுவோமோ அதுக்கு ரிலவெண்ட்டாக நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட எப்படி சொன்னால் கம்ப்யூட்டருக்கு புரியும், அதாவது அந்த எந்த மாதிரி கோடிங் லைன்ஸ் எழுதினோம்னா கம்ப்யூட்டருக்கு புரியும்ங்கிறத யோசித்து நம்ம வந்துட்டு கோடு எழுதணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பையுமே நம்ம கரெக்டாகவே பண்ணிட்டோம்னா போதும், நம்மளுக்கு இந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துட்டு கரெக்டாக வந்துடும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஒரு லாஜிக்கு எழுதணும் அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் எந்த மாதிரி வரணுங்கிறத யோசிச்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி ஒரு ஹியூமனாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நாம் இந்த கான்செப்டையோ இல்லை ஒரு லாஜிக்கையோ எப்படி புரிய வைப்போமோ, அதாவது நம்ம நார்மல் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நாம் எப்படி புரிய வைப்போமோ அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்டடாக நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு வச்சிருக்க ஸ்கிரிப்டை கம்ப்யூட்டருக்கு புரிகிற லாங்குவேஜஸ், அதாவது பைத்தான் லாங்குவேஜஸில் அதுக்கான சின்டாக்சஸ் எல்லாமே நம்ம தியரி பார்ட் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அதை நாம கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி எந்த மாதிரி சின்டாக்ஸ் லைன் போட்டோம்னா அது கம்ப்யூட்டருக்கு புரியுங்கிறத பார்த்து நம்ம லைன்ஸ் ப்ரோக்ராம் லைன்ஸ் எழுதினோம்னாலே போதும், நம்மளுக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்மளோட செகண்ட் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை நாம் அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னா ஏ வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு 5ன்னு வரணும். அதுக்கப்புறம் பி வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு 10 வரணும். அதுக்கப்புறம் சி வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு 15 வரணும்.
ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஸோ ஒரு கோட் நான் எழுதிட்டு அந்த கோடை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ வந்து 10, சியோட வேல்யூ வந்து 15 அப்படின்னு வந்துட்டு சிஸ்டம் வந்து எனக்கு சொல்லணும். இதுதான் எனக்கு வர வேண்டிய அவுட்புட்டை. ஸோ இப்போது இதே மாதிரி அவுட்புட் வந்து ஒரு ஹியூமன் சொல்லணும் அப்படின்னா, அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு இதே மாதிரி அவுட்புட் நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம எப்படி சொல்லுவோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏபிசி அப்படின்ட்டு ஒரு 3 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் நான் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ சொல்கிறேன். அந்த வேல்யூவை நீ மைண்டில் வச்சுட்டு நான் கேட்கும்போது ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஏக்கு வந்து நீ 5ன்னு ஞாபகம் வச்சுக்கோ, பிக்கு வந்துட்டு 10ன்னு ஞாபகம் வச்சுக்கோ, சிக்கு வந்துட்டு 15ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. நான் வேல்யூ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்துட்டு 5ன்னு சொல்லு, பியோட வேல்யூ வந்துட்டு 10ன்னு சொல்லு, சியோட வேல்யூ வந்துட்டு 15ன்னு சொல்லு அப்படின்ட்டு நாம் சொல்லுவோம். ஸோ இதுதான் ஒரு ஹியூமன் கிட்ட நாம் சொல்லக்கூடியது. ஸோ இதையே இப்போ நாம் கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி, அதாவது ப்ராப்பரான சின்டாக்ஸில் நம்ம எழுதணும். ஸோ அது எப்படி எழுதுறது அப்படின்னு நாம் இந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல 3 வேரியபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல 3 வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிள் வந்துட்டு ஏ, இன்னொரு வேரியபிள் வந்துட்டு பி, இன்னொரு வேரியபிள் வந்துட்டு சி. ஸோ 3 வேரியபிள் யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ 5ன்னு சொல்லியிருக்காங்க, பியோட வேல்யூ 10ன்னு சொல்லியிருக்காங்க, சியோட வேல்யூ வந்து 15ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ ஏயோட வேல்யூ வந்துட்டு 5, அதுக்கப்புறமேட்டு பியோட வேல்யூ வந்துட்டு 10, அதுக்கப்புறமேட்டு சியோட வேல்யூ வந்துட்டு 15 அப்படின்ட்டு இந்த மாதிரி வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி வரணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம நார்மலாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கோடை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. லைக் ஏ வேல்யூ 5ன்னு வந்திருக்கு, பி வேல்யூ 10ன்னு வந்திருக்கு, சி வேல்யூ 15 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நாம் ஹியூமன் கிட்ட என்ன சொன்னோமோ அதே தான் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் சொல்லியிருக்கோம். பட் ஆனால் எந்த மாதிரி சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஏ ஈக்குவல்ஸ் டு ஏனா 5ன்னு ஞாபகம் வச்சுக்கோ, பினா 10ன்னு ஞாபகம் வச்சுக்கோ, சினா 15ன்னு ஞாபகம் வச்சுக்கோ நம்ம ஹியூமன் கிட்ட சொன்னோம். பட் நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளோட வேல்யூ என்ன அப்படின்னா 5. அதே மாதிரி பின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்கு தரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 10. அதுக்கப்புறம் அதே மாதிரி சின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்கு தரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 15. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 வேரியபிள் இருக்குது, 3 வேரியபிளுக்கு 3 வேல்யூஸ்னு அசைன் பண்ணிட்டோம். அசைன் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்ககிட்ட இப்போ நான் சொன்ன வேல்யூஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணு, அதாவது வேல்யூஸ் என்னன்னு கேட்கும்போது இந்த ஏபிசியை சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம ஹியூமன் கிட்ட சொன்னோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டரில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ, அதுக்கப்புறம் பியோட வேல்யூ, அதுக்கப்புறம் சியோட வேல்யூவை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஏ, பிரிண்ட் பி, பிரிண்ட் சின்னு கொடுத்தோம்னா நார்மலாக வேல்யூஸ் நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்துட்டு ஜஸ்ட் சிம்பிளாக இந்த மாதிரி 5, 10, 15 அப்படின்ட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். பட் இந்த இடத்துல என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஏ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஏ வேல்யூ அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கண்டென்ட் வரணுமோ, அதாவது இந்த கண்டென்ட் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஸோ இந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல எழுதிடுறோம். எழுதிட்டு ஒரு கமா செப்பரேஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணணுமோ அந்த வேல்யூவை நம்ம தரோம். இந்த இடத்துல நம்மளுக்கு 5ன்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ 5 அப்படின்னா நம்ம ஏக்கு தான் நம்ம 5 கொடுத்துருக்கோம். ஸோ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும்ங்கிறதுனால இந்த வேரியபிள் நேமை நாம் இந்த இடத்துல ஏ அப்படின்ட்டு நாம் இந்த இடத்துல டினோட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் ஏ வேல்யூன்னு கொடுத்துட்டு இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு அவுட்புட்டில் வரும்போது ஏல ஸ்டோர் ஆகியிருக்க வேல்யூ 5, பியில் ஸ்டோர் ஆகியிருக்க வேல்யூ 10, சியில் ஸ்டோர் ஆகியிருக்க வேல்யூ 15 அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிரகாரம் நாம் கோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு லாஜிக்காக இருந்தாலுமே நாம் ஈஸியாக நம்ம வந்து கோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்து இதே ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நாம் ஏ ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்ட்டு நாமளே
கோட் பண்ணுற ஸ்க்ரீன்லேயே நம்ம வந்து வேல்யூ கொடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகணுமோ அதை வந்துட்டு யூசர் தான் கொடுப்பாங்க. அதாவது ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது யூசர் தருவாங்க. அந்த வேல்யூவை வாங்கிட்டு என்னோட ப்ரோக்ராம் வந்துட்டு இதுதான் உங்களோட வேல்யூ அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்துட்டு என்கிட்ட என்டர் யுவர் வேல்யூ அப்படின்ட்டு கேட்கணும். என்டர் யுவர் வேல்யூ அப்படின்னு கேட்டுட்டு இந்த இடத்துல எனக்கு கர்சர் நிற்கணும். ஸோ இந்த லைன் கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்த உடனே அடுத்து எனக்கு கம்ப்யூட்டர் என்ன ரெஸ்பான்ஸ் தரணும் அப்படின்னா திஸ் இஸ் யுவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல கண்டென்ட்டை வந்து அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்கிட்ட ஒரு வேல்யூ கேட்கணும், நான் அந்த வேல்யூவை கொடுப்பேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த வேல்யூவை வாங்கிட்டு இதுதான் உங்களோட வேல்யூ அப்படின்ட்டு எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை எப்படி நாம் பைத்தானில் கோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கோடை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் வேல்யூ அப்படின்னு கேட்குது. நான் வந்துட்டு 5 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா யுவர் வேல்யூ இஸ் 5 அப்படின்ட்டு எனக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் மாதிரியே எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம் அப்படின்ட்டு ஒரு வேரியபிளை நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா int of input of enter your value அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு யூசர் கிட்ட இருந்து தான் இன்புட்டை வாங்கணும், அதாவது அவுட்புட் ஸ்க்ரீனில் தான் இன்புட்டை வாங்கணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லைன் தான் இந்த இன்புட் ஆஃப் enter your value அப்படின்ட்டு. ஸோ எப்பயுமே நம்ம இன்புட் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து நம்மளால் வேல்யூஸை வாங்கிக்க முடியும். ஸோ ப்ரோக்ராமில் டைனமிக்காக வேல்யூஸை வாங்கணும், அதாவது ரன் டைமில் வேல்யூஸை வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த லைன் கொடுத்து தான் நம்ம வந்துட்டு அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம வேல்யூஸை வாங்குவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்புட் ஆஃப் என்டர் யுவர் வேல்யூ அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து கேட்கும். ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்தது இல்லையா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ வேல்யூ கொடுத்துட்டு நாம என்ட்ரு கொடுத்துருவோம். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இன்புட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்கிற இந்த வேல்யூ, அதாவது இந்த 5ங்கிற வேல்யூ வந்துட்டு பை டிஃபால்ட் நம்மளுக்கு வந்து டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்துட்டு இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணும், அதாவது இன்டீஜர் நம்பரை நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த வேல்யூவை இந்த நம்புனங்கிற வேரியபிளில் போய் நம்மளுக்கு சேவ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிற இந்த 5ங்கிற வேல்யூ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண வேரியபிள் இந்த நம்புனங்கிற வேரியபிளில் 5ன்னு போயிட்டு நம்மளுக்கு சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு பிரிண்ட் யுவர் வேல்யூஸ் அப்படின்ட்டு இந்த கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த நம்மள என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் யுவர் வேல்யூஸ் 5 அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இதுவே நம்மளுக்கு ஒரு ஃப்ளோட் வேல்யூ வந்து இன்புட்டாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதே கோடு தான், ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டேட்டா டைப்பை மட்டும் நம்ம வந்துட்டு மாற்றணும். இந்த இடத்துல இன்ட்டுங்கிறத எடுத்துகிட்டு ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணும்போது பாருங்கள் 2.0 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்த வேல்யூ என்ன அப்படின்னா நான் 2ன்னு தான் கொடுத்தேன், பட் எனக்கு வந்து வேல்யூ வந்து 2.0ன்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இன்ட் அப்படின்னா இன்டீஜர் நம்பர், அதாவது ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் இதில் வந்து இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ளோட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸ், அதாவது பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஃப்ளோட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம 2ஆக கொடுத்தாலுமே சரி, அதாவது ஒரு இன்டீஜர் நம்பர் ஒரு ஹோல் நம்பரை நம்ம கொடுத்தாலுமே சரி, நம்மளுக்கு அது அவுட்புட்டாக கொடுக்கும்போது நம்மளுக்கு அது ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி அது டெசிமல் வேல்யூவாக தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நாம் இந்த இடத்துல வாங்க போகிறோம். ஸ்ட்ரிங் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் குரூப் ஆஃப் லெட்டர்ஸ், ஒரு கேரக்டரை நம்ம வந்துட்டு வாங்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்கை வாங்கும்போது நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க இந்த இடத்துல எஸ்டிஆர், அதாவது ஸ்ட்ரிங்னு தரணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங்னு தரக்கூடாது. ஸ்ட்ரிங்னு தராமல் இந்த இடத்துல வெறும் இன்புட் மட்டும் கொடுத்துட்டு இந்த கோடை ரன் பண்ணலாம். இந்த இடத்துல கோட் ரன் பண்ணும்போது நான் என்ன தரேன் அப்படின்னா ஹே buddies அப்படின்னு கொடுத்துட்டு கோடை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு எந்த ஒரு எரருமே இல்லாமல் ரன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எதுக்காக நான் ஸ்ட்ரிங்னு கொடுக்காம ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த இன்புட் ஆஃப்ங்கிற டைப்பு பை டிஃபால்ட்டாகவே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் தான் இது வந்து நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குற இன்புட்ஸை வந்து வாங்கும். அதனால ஆல்ரெடி ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடிய டைப்பை நம்ம திரும்ப ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
ஸ்ட்ரிங்காக இருக்க வேண்டியதை இன்ட்டாவோ ஃப்ளோட்டாவோ மாற்றணும்னா தான் நம்ம வந்துட்டு இந்த இன்ட்டு ஃப்ளோட் அப்படின்ட்டு நம்ம வந்து கொடுக்கணும். ஒரு கண்டென்ட்டை ஸ்ட்ரிங்காக வாங்கி ஸ்ட்ரிங்காகவே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜஸ்ட் இந்த மாதிரி இன்புட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிளெயின் கண்டென்ட்டை நம்ம எப்படி நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் எக்ஸாம்பிளில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வேல்யூஸை கொடுத்துட்டு அந்த வேல்யூவை எப்படி நாம் அவுட்புட் ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி யுவர் வேல்யூஸ் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு அந்த கண்டென்ட்டுக்கு பக்கத்தில் அந்த வேல்யூவை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுன்னு நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். அதுக்கப்புறம் தேர்ட் எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தோம் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை வாங்கி அந்த வேல்யூவை எப்படி நாம அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது நீங்கள் தனித்தனியாக பார்க்கும்போது சின்ன சின்ன கான்செப்ட் மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் இந்த சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே தான் நம்ம பெரிய பெரிய கோட்ஸ் எழுதும்போது நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இந்த கோட்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்ல அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங். பை.